ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்லிக் ப்ரெட்டோட ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ரொம்பவே டேஸ்டியாக அண்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நான் வந்து 300 ml நம்ம வெதுப்பான தண்ணி, அதில் வந்து 100 கிராம் ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதில் வந்து ஒரு 10 கிராம் சுகர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம மைதா மாவு சேர்த்துட்டு இதை நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் ஆகிறதுக்கு விட்டுறேன். நான் அதர் சைட் வந்து 450 கிராம் மைதா மாவு எடுத்துக்கிறேன். அதில் வந்து 10 கிராம் சால்ட்டு வந்து சேர்த்து அதை தனியாக வச்சுக்கிறேன். அப்புறம் நீங்கள் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா இது அழகாக வந்து இப்படி நுரைச்சி வந்திருக்கும். ஸோ அப்போ வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அந்த டைம் நம்ம இந்த மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதில் வந்து ஒரு 20 ml ஆயிலும் சேர்த்து நம்ம டோவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி டோ மாதிரி எடுத்து வச்சு இதை நம்ம வந்து ஒரு 1 hour வச்சுருந்தாலே போதும். நான் இந்த ஓவனுக்குள்ளாடி வைக்கிறேன். அப்போ வந்து சீக்கிரமாகவே அது வந்து பொங்கி வந்துடும். அதர் சைடில் வந்து நான் ஒரு பவுலில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு வந்து ஆலிவ் ஆயில் இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். பட் நான் நார்மல் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக கார்லிக் வந்து ரொம்ப சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்து நான் அந்த வந்து இந்த ஆயிலை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இது நம்ம அது மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா நான் வந்து டிப் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கேர்டும் அதில் வந்து மயனஸும் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கிரில்டு சிக்கனுக்கெல்லாம் கூட இந்த டிப்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா இதில் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட மாவு வந்து ப்ளூம் ஆகி வந்துடுச்சு. ஸோ இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு இன்னும் நம்ம வந்து இதை ரவுண்டாக ஸ்ப்ரெட் பண்ணணும். நான் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் இது கரெக்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி சர்க்கிள் ஷேப்பில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா வந்து நம்ம இந்த ரோலர் பின் வச்சு அழுத்திடக்கூடாது. அப்படின்னா வந்து அந்த ப்ரெட்டோட சாஃப்ட்னஸ் போயிடும். ரொம்ப பார்த்து தான் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸோ ஃபுல் ரவுண்டாக வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா நான் வந்து பேக்கிங் ட்ரேயில் அதை வந்து மாற்றிட்டேன். அப்புறம் நான் வந்து இதை இப்போவே நான் கட் பண்ணுறதுக்கு அந்த ஷேப் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் போட்டு எடுத்துக்கிறேன். அப்போ நம்ம பேக் பண்ணி வந்தப்புறம் நம்ம ஈஸியாக வந்து அதை கட் பண்ணி எடுத்தோன்னா ஈஸியாக வந்து அதுக்கு மேலே நான் வந்து ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கர்ட் அண்ட் மயனஸ் மிக்சர் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணி விடுறேன். ஸோ இது வந்து ஒரு மாதிரி அந்த ப்ரெட்டை நம்ம சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும். அது வந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து ஆயிலோ அதுக்கப்புறம் கார்லிக் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஆயிலை அதுக்கு மேலே அப்ளை பண்ணி விடுறேன். அது மேலேயே நான் வந்து சீஸ் சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் நான் வந்து ஓவனை ப்ரீ ஹீட்டில் வச்சிடறேன். ஒரு 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 minutes வந்து ப்ரீ ஹீட்டில் விட்டாச்சு. அப்புறமா 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 minutes நம்ம வந்து வச்சு எடுத்துட்டோன்னா நம்மளோட ப்ரெட்டு வந்து ஈஸியாக ரெடி ஆயிரும்.
பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இது கொஞ்சம் நம்ம வந்து ஸ்பைஸியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் இன்னும் வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அந்த கட்டர் வச்சு லைன் போட்டதுனால ஈஸியாக இப்படி கட் பண்ணி எடுக்க வரும். அப்புறம் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதில் கொஞ்சம் அந்த டிப்பில் சாப்பிட்டோன்னா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும்.